வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனிய வேண்ட நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அனிமல் ரைட்ஸ் அவேர்னஸ் வீக்கில் நமக்கு ஒரு சூப்பரான 2 கெஸ்ட் வந்து பேசியிருக்காங்க. ஸ்கேன் ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரை அது வந்து அதோட லைஃப் சைக்கிளை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அதோட ஸ்டோரியை அது வந்து ஒரு ரேஸ் குதிரையாக இருந்திருக்கு, நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கு, ஒரு க்ளோரி அதோட லைஃப்பில் வந்து மற்ற குதிரையோட வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கு. அங்கேருந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கழட்டி விட்டுறாங்க. அப்புறம் பீச்சில் வந்து அதை சவாரிலாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் அதுக்கு நிறைய சாப்பாடுலாம் கொடுக்க முடியல, அதுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி விட்டுறாங்க. இப்போ எப்படி நம்ம மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு சில பேர் வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு செயல் தானே இது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஹார்ட்டடாக இருக்கும். அப்புறம் அந்த குதிரை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் அங்கேயும் வந்து நடமாடிட்டே இருந்திருக்கு. ஒரு மீடியனை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது ஆக்சிடென்ட் ஆகி அடிப்பட்டு கீழே விழுந்திருக்கு. ரொம்ப நாள் யாருமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. இது மாதிரி அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து அதை போயிட்டு காப்பாற்றி மீட்டு இப்போ வந்து அதுக்கு சிகிச்சைலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நல்ல நலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நம்ம படிக்கிற இடத்துல வந்து ஒரு விஷயத்தை பற்றி என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம என்ன கற்றுக்குறோம், ஹியூமனிட்டி எப்போவுமே வந்து என்னதான் கற்றுக்கிட்டாலும் சைட் பை சைட்ன்ட்டே இருக்கணும்னு சொல்லலாம். ஆனால் அந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மணி இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய விலங்குகள் வந்து துன்புறுத்தக்கூடாது, பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற சட்டம்லாம் வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து சர்க்கஸ் இண்டஸ்ட்ரி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அது ஒரு ஜீவராசி, அதை எந்த விதத்துலையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பொழுதுபோக்கு துறை இருக்குல்ல சார், அந்த துறையில் விலங்குகளை வந்து எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அதுவும் வந்து 100% வந்து ப்ராஹிபிட்டட் தான். ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தவறான செயல் தான். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மேஜிக் ஷோவில் நடந்த ஒரு எலிஃபெண்ட் வச்சு அதை மறைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க. அதை இனிஷியேட் பண்ணி அதையும் வந்து அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து இன்னும் வந்து வி ஆர் ட்ரை டு ஃபைட் வித் தம். ஒரு லீடிங் ஒரு புதுமலை ரோட்டில் ஒரு தீம் பார்க்கில் பண்ணிகிட்ருக்குறாங்க, நேட்டிவிட்டிக்காக பண்ணிகிட்ருக்குறோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஆக்டில் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதையும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் அதை வந்து நிறுத்திடுவோம். ஸோ இப்போ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி பண்ணிகிட்ருக்குறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கர்டைல் பண்ணி என்டையராகவே இப்போ நல்லிஃபை ஆகிடுச்சு. ஸோ ரிலீஜியஸ் இதில் வச்சு பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அதை ரிலீஜியஸாக பொறுத்தொட்டு அதை எதுவும் பண்ண முடியாது. பட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுவோம். பட் அவங்களும் வேறு மாதிரி இப்போ சர்க்கஸில் இருந்துச்சு, அதில் நிறுத்திட்டான இப்போ மேஜிக் ஷோ வந்துட்டாங்க. மேஜிக் ஷோவில் நிறுத்தினோன்னு அடுத்தாப்பில் ஒரு தீம் பார்க்குக்கு வந்துட்டாங்க. ஸோ அதையும் இப்போ வந்து அதையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ரிலீஜியஸாக சொல்லியிருந்தார் இல்லையா சார், அதில் பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கலாம் இல்லையா. அது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி சார் இப்போ இந்த ஃபீல்டே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வனவிலங்குகளுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. அது எப்படி சார் விதைக்கிறது? அது வந்து ஸ்கூலிங் லெவல்லேருந்து தான் எஜுகேட் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறது. அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் வந்து ஃபுட் சிஸ்டம் கொடுத்து அதை ஃபுட் சிஸ்டம் பண்ணியாச்சு. இப்போல்லாம் முந்தி மாதிரி நீங்கள் போய் வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னாக்கா பாகன உடனே கொடுக்க மாட்டார். இன்றைக்கி அதுக்கு 10 வாழைப்பழம் கொடுத்தாச்சு, அதோட அது ஸ்டாப்பிட்டு நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்பாங்க. சப்போஸ் தேங்காய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தேங்காய் கிடையாது, இந்த ஆசீர்வாதம் பண்ணும் இல்லைங்களா, அதையெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னாக்கா அதுலேருந்து அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இனிஷியேட் எடுத்து அதுவும் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் கலெக்டிவாக பண்ணி அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுவும் இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓவரால் ஜீவன் அது வந்து சுதந்திரமாக வாழட்டும், அதுக்கு தேவையான உணவு டைமுக்கு கொடுத்துருக்காது. அது மட்டும் தான் நம்ம அது ரிக்யூர்டு லெவல் ஆஃப் ஃபுட் லெவல் தான் கொடுக்கணும். இவ்வளோ தான் போதும். ஆமாம், ஃபுட் ஷார்ட் கொடுத்து தான் அதுக்கே இப்போ ஃபீடிங் இப்போ போயிட்டுருக்கு ஆல் எலிஃபென்ட்ஸ்க்கு. அதுக்காக தான் அந்த புத்துணர்ச்சி இதுக்கெல்லாம் போயிட்டு வருதுங்களா, அதில் வி ஆர் டூ த ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். இதில் நான் என்னோட துதிக்கை வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சிருக்கேன், எதுக்குடா தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா கூட தெரியல, உங்கள் தலையில் நான் கை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. கரெக்டான விஷயம் தான். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெட்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த செல்லப்பிராணி மேலே உயிர் வச்சிருப்பாங்க, தனி கவுச்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இருக்கவங்க கூட வந்து லெதர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனால் டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் கலந்துருச்சு, ஆனால் அது தப்பு அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? என்வி கூட சாப்பிட்றது. எக்ஸாக்ட்லி. இல்லை, இன்றைக்கி இந்த என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்ந்த ஒரு சில விஷயம் வந்து இந்த ட்ரெடிஷன். ரொம்ப நாளாக நான் பண்ணுறேன், இது கலாச்சாரம் எனக்கு அப்படின்ற பேரில் என்னது கலாச்சாரங்கிறது முதல்ல தெரியறதில்ல. அதாவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதங்கம் காணும்னு பாரதியார் பாடினாரா, அவருக்கு 16 மொழி தெரியும். நம்ம பாடினோம்னா என்ன அர்த்தம்னு ஒன்றும் புரியல. இதே தான் இந்த ரொம்ப வருஷமாக பண்ணுறோம் இந்த என்டர்டெயின்மெண்ட்டு. ரொம்ப வருஷமாக இது ஒரு விளையாட்டாகவே வச்சுக்கிறோம். எப்படி ஒரு உயிரினம் விளையாட்டு பொருளாகும் இல்லையா? ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை எடுத்து இது வந்து ஒரு பொம்மை விளையாடலாம் அப்படின்னா சாத்தியமானா சாத்தியம் இல்லை. எப்படி ஒரு மாடு, ஒரு ஆடு, ஒரு சேவல் இதெல்லாம் எப்படி விளையாட்டு பொருளாக அனுமதிக்க முடியும்? சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து இது கலாச்சாரம். ஒட்டுமொத்தமாக உணர்வுங்கிற ஒரு விஷயந்தான். நான்லாம் பேசிக்காக ஒன்றும் வெஜிடேரியன்லாம் கிடையாது. நான் பிறக்கும்போது எல்லாமே மீன், ஆடு, கோழி இதெல்லாமே சாப்பிட்டோம். ஏன்னா அம்மா அப்பாலாம் நான் வெஜிடேரியன், நானும் நான் வெஜிடேரியன் தான். இது எப்போ அது உணர்வுபூர்வமாக இது ஒரு தவறான ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணுறோம், எப்போ இது ஒரு குழந்தை அப்படி இன்னொருத்தவங்களுடைய குழந்தை
அப்படிங்கிறத சொல்கிறோமோ அப்போவே நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. தப்பு தெரியாத வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய இயல்பு. தெரிஞ்சிட்டோம்னா அதை மாற்றுறது தான். அதே மாதிரி தான் இந்த பெட். இன்றைக்கி இது ஒரு மிகப்பெரிய ட்ரேடு. இது வந்து இந்த பப்பி மில் அப்படிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. பேப்பர் கப் இண்டஸ்ட்ரி மாதிரி. ஒரு செகண்டில் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 5000 பேப்பர் கப்பு, 50,000 பேப்பர் கப் வெளியே வர மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி அரசியல்வாதிகளுடைய ஒரு பார்வையில் இந்த நாய்க்குட்டி போட வைக்கிற ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் சரி, தமிழகத்துலையும் சரி, பாண்டிச்சேரியிலையும் சரி. இது முழுக்க அரசியல் இருக்குதுல்ல. ஏன்னா முழுக்க வியாபாரம் இருக்குது. மக்களுடைய போதை இது. எப்படி வெள்ளை கலரில் புசு புசுன்னு ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்டஸு. நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு காலையில் எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் வாக்கிங் போனால் ஒரு ஸ்டேட்டஸு. பார்க்கே சுத்தமாக இருக்காது. ஆனால் வந்து இந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு போகிறது, நாய்க்குட்டிக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா, அல்ல இவங்களுக்கு சாப்பாடு இருக்கா இல்லை, நாய்க்கு தேவையான இதெல்லாமே இருக்கணுமா. ஆனால் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லாமல் இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஸ் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து இந்த நாய்க்குட்டி வியாபாரம். இந்த நாய்க்குட்டி வியாபாரம் இந்த பெட் ரெகுலேஷன் ஆக்ட், பெட் ஷாப் ரெகுலேஷன் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணுறோம். அது டிராஃப்ட் லெவல்லே முடிஞ்சு போச்சு. சாட்டை கட்ட அழகாக சொல்லுவார். இன்னொன்று வந்து அபேண்டன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நாய்க்குட்டியை தூக்கி வெளியே விட்டுறது. எங்கள் தாத்தாவுக்கு ஆஸ்துமா வந்துருச்சு அப்படின்னா வெளியே விட்டுறது. என் தாத்தாவை தூக்கி வெளியே விட வேண்டியதானே இல்லையா? பொண்ணு குழந்தை பிறந்திருக்குன்னா அப்புறம் அந்த குழந்தைய தூக்கி வெளியே விடு. எங்களுடைய ஆர்குமெண்ட் அப்படி தானே இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஸ் அபேண்டன். தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாய் ரோட்டில் நிற்கும். வீட்டில் இருக்கிற நாய் பெல்ட் இருக்கும், அதுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. கம்யூனிட்டி டாகும் அதுக்கும் சண்டை வரும். இதுக்கு சர்வைவல் ப்ராப்ளம் இருக்கும். ஃபுட் எங்கே கிடைக்கும்னு தெரியாது. இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பான். ஏன்னா இவன் ஒரு மைக்ரோசிப் பண்ணுறது கிடையாது, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இது சர்டிஃபிகேட் வாங்குறது கிடையாது, வேக்சின் பண்ணுறது கிடையாது, எங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது, பிஹேவியரல் தெரப்பி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ பெட் ஷாப் ரெகுலேஷன் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பெட் ஷாப் ப்ரீடிங் இல்லீகல் ப்ரீடர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த இதை அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் எங்களுடைய ஆர்குமெண்ட். சரியா? என்ன எங்கே பார்த்தாலும் பெட் ஷாப். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூடை பின்னி வைப்பாங்க, இல்லைன்னா தையல் மிஷின் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாய் குட்டி போட வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு தேர்ட் ரேட்டடான ஒரு பிஸ்னஸ்ங்கிறது அவங்களுக்கு புரியறதில்ல. இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை டாக், ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை டாக் இருக்கணுங்கிற ஒரு ரூல் இருக்குது. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கணும், ஒரு அம்மா அப்பா இருக்குன்னா 2 பெட்ரூம் வீடு இருக்கணும் அங்கே இல்லையா? 2 குழந்தை இருந்துச்சுன்னா 2 பெட்ரூம் வீடு இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை அரசாங்கத்துக்கு சொந்தம். சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுடைய மாடு நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஆர்குமெண்ட்லாம் என்னென்னா அங்கெல்லாம் நடத்துகிறாங்கல்ல அப்படிங்கிறது தான். நான் தான் சொல்கிறேன், அங்கெல்லாம் நடத்துகிறாங்க, அங்கெல்லாம் சட்டம் இருக்குல்ல. எப்படி 2 குழந்தை இருந்துச்சுன்னா 3 பெட்ரூம் வீடு இருக்கணும்னு இருக்குல்ல, இங்கே பண்ண முடியுமா? அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கும், அந்தந்த நாட்டுக்கான சட்டம் இருந்திருக்கும், அதை தான் பண்ணணுமே தவிர எக்ஸாம்பிளுக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணு. அங்கே பூனை யாராவது அடிச்சிங்கன்னா 5 வருஷம் ஜெயில் இல்லையா? இங்கே பண்ண முடியுமா? அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன சட்டம் இருக்குன்னே தெரியறதில்ல. அனிமல் வெல்ஃபேர் இல்லை. ப்ரிவென்ஷன் ஆஃப் குருவல்டி டு அனிமல் ஆக்ட்னா நிறைய இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிறவங்களுக்கே தெரியறதில்ல. நாங்களே எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டியது இருக்குது, மெயில் அனுப்ப வேண்டியது இருக்குது. முதல்ல அதிகாரிகளுக்கு என்ன பண்ணணும், சட்டத்தை பற்றியான விழிப்புணர்வு வரணும். இல்லை தனியாக ஒரு காவல்துறை வைங்க. எப்படி மனிதனுக்கு இருக்கோ இல்லை விலங்குகளுக்கான வனத்துறை இருக்கோ அதே மாதிரி டொமஸ்டிக் அனிமலுக்கு இருக்கணும். நீங்கள் ஓஎம்ஆரில் போனீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா தெரியும், ரோட்டில் தான் இருக்கும் மாடெல்லாம். ஏன்னா அங்கே காஸ்ட்லியான ஏரியாலாம் காஸ்ட்லியாகிடுச்சு, பக்கத்து வீடை கூட வாடகை விட்டுருவான் இல்லையா? ஸோ மாடல் அப்போ என்ன பண்ணணும், ஓனர்ஸ் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னா மாடெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கணும், இல்லைன்னா ஓனருக்கு ஃபைன் போட்டு இதெல்லாமே சட்டம் இருக்குது. சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரி ரெடியாக இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிக்கன் ஷாப்பில் கேஜ் இருக்கும் இல்லையா, அந்த சிக்கனெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற கேஜ், அந்த கேஜுக்குள்ளே கோழியை ஒவ்வொன்றா அடைக்கிறாரு. அது என்ன பண்ணுறாரு, ஒரு கேஜ்லேருந்து எடுத்து அடிக்கிறாரு உள்ளே இன்னொரு கேஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு. நான் அப்போ போய் சொல்கிறேன், இது வந்து அது ஒரு உயிருங்க, அதுக்கு நமக்கு எப்படி அடித்தா வலிக்குமோ இல்லை கிள்ளுனா வலிக்குமோ அதே மாதிரி கோழிக்கும் வலிக்கும் அப்படின்னா நான் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், எல்லாமே வாங்கி வச்சுட்டு என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அவங்ககிட்ட கேட்குறாங்க, நான் அவங்கள அடித்தேன், நான் அவங்க ஷாப்பில் போய் இது பண்ணேன் அப்படின்னு. இதான் எனக்கு இருக்கக்கூடிய காவல்துறை. என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்போ விலங்குகளுக்கான உரிமை அப்படிங்கிறதுக்கு அனிமல் ரைட்ஸ் கமிஷன் வேணும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிறது மாதிரி அனிமலுக்கான ரைட்ஸ் கமிஷன் வேணும். இன்றைக்கி அனிமல் ரைட்ஸ் அவேர்னஸ் வீக்கில் நம்ம அதை தான் ப்ரொமோட் பண்ணணும். இன்னைக்கு சார் விலங்குகளோட உரிமைகள் சம்பந்தமாக என்னென்ன சட்டங்கள்லாம் சரி இருக்குது? அது பல சட்டங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து சார் சொன்னார் இல்லைங்களா, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கான்செப்ட்டுங்கிறது, அதில் நான் ஒரு இது ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி எங்களுடைய ஜென்ரேஷன் எல்லாமே வந்து நான் வெஜிடேரியன் தான். பட் நாங்கள் வந்து எஸ்பெஷலி மீ
ஐ எம் த பியூர் வெஜிடேரியன். ஈவன் வந்து எக்கு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேக் கூட சாப்பிட்றது கிடையாது. கொஞ்சம் ஒன் மோர் ஆடட் இது என்னன்னாக்கா, இந்த ஸ்வீட்ஸுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும் தெரியுங்களா, ஒரு கிளாஸி பேப்பர். ஸோ அந்த பேப்பர் வந்து ஒரு மாடனுடைய ஸ்கின்னில் ப்ரெஸ்ஸிங் போய் தான் அந்த ப்ராசஸ் ஆகுதுன்ட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய லீடிங் பர்சன் சொன்னார். அது சம்வாட் ட்ரூ ஆல்சோ. ஸோ அதுலேருந்து அந்த ஸ்வீட் கண்டென்ட்டை கூட நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. பிகாஸ் அந்த லேயர் இருக்குது இல்லைங்களா, அந்த லேயர் ப்ரெஸ்ஸிங் வந்து அந்த மாட்டனுடைய தோல் ப்ரெஸ்ஸிங்கில் தான் அது வந்து லேயராக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து வி ஆர் கன்வெர்டட் இன்டு எ வெஜிடேரியன். ஸோ அப்படி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஆக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா சார், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 51A பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு கொடுத்துருக்காங்க சார். அந்த 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து நேஷ்னல் ஃப்ளாகு நேஷ்னல் ஆந்தம்த்துக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதில் அந்த ஆர்டிக்கிள்லே 51A சப்செக்ஷன் Gயில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஏரியா வருது சார். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் அவங்களுடைய ஆசிட்டிஸ் தர் லிவ்லிஹுட்டை நீங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறது இருக்குது சார். அதை யாராச்சும் டீவியேட் பண்ணாங்கனாக்கா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை டிஸ்சார்ஜ் பண்ணாததுக்கு ஈக்குவலண்ட்டாக they take it of ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு நேஷ்னல் ஆந்தத்துக்கு ஈக்குவலாக ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நேற்று இல்லை சார், கான்ஸ்டியூட்டை க்ரியேட் பண்ணப்பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி PC ஆக்ட்னு சொல்லுவாங்க சார், அந்த ஆக்ட் இருக்குது. ஸோ அதில் விட அதுக்கு பிறகு ரூல்ஸ் நிறையா ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஆக்ட் தான். அதுக்கு பிறகு they take it of ரூல்ஸ், டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டர் ஹவுஸ் ரெகுலரேஷன் ரூல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸில் எப்படி மாடை வெட்டணும், எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணணும், எப்படி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டம் அதில் ரூல்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த அனிமல்ஸ். ஸோ ஒவ்வொரு அனிமலையும் ஜஸ்ட் லைக் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து என்ன சைஸ் ஆஃப் ஏரியா அதுக்கு கொடுக்கணும், அதுக்கு ஃபுட்டு வாட்ரு எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ தடவை இருக்கணும், கூட எத்தனை அசிஸ்டன்ஸ் இருக்கணும், வெட்டினரி அசிஸ்டன்ஸ் தேவையா அப்படிங்கிறது இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆசி இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் வந்து முதல்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அனிமல்ஸ் நிறையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து they take it of கைட்லைன்ஸ். ஸோ அது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் அனிமல்ஸ் ரூல்ஸ்னு அதுவும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அனிமல் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எல்லா அனிமலையும் ஜஸ்ட் லைக்கு டெஸ்டிங் எடுத்துக்கக்கூடாது. டேக் இட் ஆஃப் வெரி முன்னாடியே ப்ரேயர் அப்ரூவல் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கணும். ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் தி அத்தாரிட்டி only they take it of ரெகுலர் திங்ஸ். ஸோ அதுக்கு பிறகு இப்போ வந்து 2011 வந்து ஒரு ஆக்ட் வந்து அனிமல் டிராஃப்டில் இருக்குது, அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட் 2011. அது வந்து கம்ப்ளீட் ஆகி பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆக வேண்டியது டியூ டு தி பொலிட்டிக்கல் சினரியோ அது இன்னும் ஆகலை. அது ஆயிடுச்சுனாக்கா இப்போ அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியான்ட்டு ஆன் த ஹோல் நேஷன் ஒன்று தான் சார் இருக்குது. பட் இந்த 2011 என்னாக்ட் ஆகிடுச்சுனாக்கா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் தே ஹேவ் த ஓன் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் ஸ்டேட் வந்துடும். ஸோ அப்படி அனிமல் வெல்ஃபேரோட ஸ்டேட் அனுப்பும் போது இன்னும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அவேர்னஸ் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எங்களை மாதிரியான ஒரு ஸ்கேன் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு இன்னும் கைடன்ஸ் நாங்கள் இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, போலீஸ்க்கு வந்து அவேர்னஸ் தெரியலன்ட்டுலாம். இப்போ அந்த ஸ்டேட் என்னாக்ட் அதை ஸ்டேட்டுக்கு போர்டு வந்துச்சுனாக்க அவங்களுக்கு கிளியராக அவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுக்கு கைடன்ஸ் வந்துடும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா NGOs இருக்கிறாங்க. அந்த NGOs வந்து they take it of மார்க்கெட்டிங் காம்படிஷன் மாதிரி தான் பார்க்குறாங்களோ இல்லையா, நல்லது பண்ணணுங்கிறது வெரி ஃபியூ ஒன்லி. ஸோ நான் மார்க்கெட்டில் நான் வந்து பேர் எடுத்திருக்கேன், நான் 10 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறேன், 20 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறேன், இத்தனை ஸ்லாட்டர் ஹவுஸை நான் கண்ட்ரோல் எடுத்து பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்பரிங்கில் தான் இருக்காங்க இல்லையா. சர்வீஸ் எத்தனை பண்ணியிருக்காங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது எதுவுமே இல்லை. இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பீச்சில் வந்து ஒரு குதிரை அடிபட்டு விழுந்துச்சு. அதை யங்ஸ்டர்ஸு +2 முடித்த பையங்க எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து கரெக்டாக போய் இப்போ எங்களுடைய சார்பான நிறுவனத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்க பையனை தட்டி எழுப்பி ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு போய் அந்த அடிப்பட்ட குதிரையை அழைச்சி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஆக்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது. இதை தவிர வந்து இந்தியன் பீனல் கோட்லேயும் பப்ளிக் நியூசன்ஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அதே இதுதான் இதுலேயும் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் உள்ள மேஜர் ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இல்லை கரெக்டாகிடும். இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவேர்னஸ்க்கு இல்லை சார் சொன்னது மாதிரியான அஃபீஷியல்ஸ் இதுக்கு அதுக்கு நாங்களே இப்போ நாங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று நடத்த போகிறோம். ஸோ அஃபீஷியல்ஸு நம்ம மீடியா பர்சன்ஸையும் எடுத்துக்க போகிறோம். அவங்கள ரிப்போர்ட்டர்ஸ் யார் வேணாலும் ஸ்பான்சர் பண்ணலான்ட்டு we take it up ஓரியன்டேஷன்ஸ்.
இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம் சார். ஓகே வருண், இப்போ சார் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயரால் சார் சொன்னாங்க, சந்திரமோகன் சார் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பர்டிகுலர் இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நம்ம கூட ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்து அதை பாரு ஒருத்தன் பண்ணுறான், இதை பண்ண ஒருத்தன் பண்ணுறான் சொன்னால் நம்ம அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அங்கே தான் சேஞ்ச் ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. பட் குறைவான நேரத்தில் வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் நினைச்சதோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னதுக்காக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். புதியுகம் எஃப்எம்ல இது இனியவாய் இன்று. புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவாய் நிகழ்ச்சியை எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வித் ஆர்ஜே வருணன், ஆர்ஜே மணிமாறன். வருண், வின்சன் சர்ச்சில் பிடிக்குமா உனக்கு? கண்டிப்பா. யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்க. அவர் எல்லாருக்குமே பிடிக்கல. அது செகண்ட் வேர்ல்ட் வார் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்னா, பன்றியை தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். காரணம் என்னன்னா, பன்றி தான் வந்து மனிதனை வந்து சமமா பார்க்கும். இப்போ நாய் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாந்து பார்க்கும், பூனை வந்து கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி பார்க்கும். அப்படி பார்க்கும்போது என்னன்னாக்கா, நம்மளை அண்ணாந்து பார்க்கும்போது தன்னை வந்து அடிமை, நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு அந்த நாய் சொல்ற மாதிரியும், பூனை வந்து நான் தான் எஜமா நீங்க அடிமை அப்படின்னு சொல்ற மாதிரியும், ஆனா பன்றி மட்டும் தான் நான் சமமா பார்க்கறதுனால நீங்களும் நானும் சமம், நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. நான் பன்றி மட்டும் வளர்த்ததில்லை. பட் இந்த நாய் பூனை மேட்டர் வந்து உண்மைதான். ஏன்னா அந்த நாய் வந்து இந்த நடுவுல ஜீவன் சொல்லுவாங்களா, அதனால டவுன் டு எர்த் இறங்கி நம்மளுக்காக சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். பட் இந்த கேட் இருக்கு இல்லையா, அது நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன நினச்சிக்குமா, இவங்கெல்லாம் எனக்கு கீழே இருக்க வேலைக்காரங்க, இவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வந்து எனக்கு கொடுக்கறது, இந்த கிண்ணத்தில் வைக்கிறது தான் அது வேலை அப்படின்னு அதை நினச்சிக்குமா சைக்காலஜிக்கலாக. ஸோ அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாம், அப்போவே அதெல்லாம் யோசிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணாமலே. பட் எனிவே நான் ஒரு சூப்பரான புக் வந்துட்டு இருக்கு. என்ன புக் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சில புத்தகங்களை நம்ம தேடி தேடி பார்க்குறோம். சில புத்தகங்கள் நம்ம அறியாமையே நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். இதில் நான் இந்த ஒரு புத்தகம், இப்போ பேச போகிற இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா, திரு விட்டல் ராவ் அவர்கள் எழுதிய வாழ்வில் சில உன்னதங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. உண்மையாகவே வாழ்க்கையில் எவ்வளவோ உன்னதங்கள் இருக்குது, நம்ம அதை எப்படி பார்க்கணுங்கிறத இந்த புத்தகம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். விட்டல் ராவ் அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்தபோது எந்தெந்த பழைய புத்தக கடையிலெல்லாம் போய் தேடி புத்தகங்களை வாங்கினார் அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த ஒன்லைன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் அதுக்குள்ளே அவர் காட்டக்கூடிய சில சொற்சித்திரங்கள், சில மனிதர்களை பற்றிய ஒரு உருவங்கள், அவருக்கு கிடைச்ச அனுபவம், அவர் என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் தேடி வாங்கினார் அப்படிங்கிற செய்திகள், இதோட ஒரு 1965க்கு பின்னாடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வரைக்கும் இருந்தக்கூடிய நம்முடைய பார்வைக்கு சுற்றறிக்கையில் இருந்தக்கூடிய புத்தகங்களை பற்றின ஒரு அறிமுகம் அப்படின்ற நிறைய சின்ன 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 விஷயங்களை அழகாக கோர்த்து சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பழைய புத்தகங்களை விற்கக்கூடியவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் போன உடனே பார்த்த உடனே அப்படியே ஆவலோடு அந்த புத்தகத்தை தேடி எடுத்துடக்கூடாது. இன்றைக்கும் பழைய புத்தக கடைகள் இருக்குது, பழைய புத்தக வியாபாரிகள் இருக்கிறார்கள். வாங்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அனுபவ பாடம். அதாவது நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் புத்தகம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் விட்டல் ராவ் அவர்கள் சொல்லக்கூடிய அனுபவ குறிப்புகள். அப்படி கேட்டுட்டிங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் தேடி வந்திருக்கீங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அது உடனே வெளியே அவங்க கூட்டிடுவாங்க. சும்மா பார்க்க வந்தேன் அப்படின்னு அப்படியே பார்க்கணும். பார்த்துட்டு இதெல்லாம் எதுவும் தேராது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இருக்கிறதுலையே அடிமாட்டு விலைக்கு இந்த புத்தகத்தை கேட்கணும். அந்த புத்தகம் நமக்கு தேவையான புத்தகமாகவே இருந்தாலும் சரி, அது ரொம்ப நம்ம ஆர்வமாக இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தாலும் சரி, அதை வெளியில் காட்டிக்கவே கூடாது. இது தேவையில்லை, இருந்தாலும் கிடச்சிருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவனையை நாம் முகத்தில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் விட்டல் ராவ் அவர்களுடைய அனுபவங்கள். இந்த மாதிரிலாம் செஞ்சு தான் அவர் பேரம் பேசி நிறைய புத்தகங்களை வாங்குறாரு. இதில் வந்து ஒரு 7-8 நடைபாதை வியாபாரிகளை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. முதலியார், நாயக்கர், ஐரே என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர், அப்புறம் அந்த அப்பாவினுடைய தோழராக இருந்த ஒரு பழைய புத்தக வியாபாரி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆழ்வார், இந்த ஆழ்வார்பேட்டையில் ஒரு கடை வச்சு, மயிலாப்பூரில் கடை வச்சுருந்த ரொம்ப பரவலாக அறியப்பட்ட ஆழ்வார் அவருடைய கடை, இப்படி நிறைய கடைகளை பற்றி இன்றைக்கி வந்து படிக்கிற வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அருகிட்டு வருது. நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளிகளும் இலக்கிய ஆர்வலர்களும் புத்தக பதிப்பாளர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இன்னமும் மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய அந்த தர்கா வாசலில் பழைய புத்தக கடைகளை விற்று கொண்டிருந்த கரீம்பாயை பற்றி விட்டல் ராவ் அவர்கள் சொல்கிறாரு. அந்த கரீம்பாய்க்கு தமிழையே எழுத்துக்கூட்டி தான் படிக்க தெரியும். இவர் தேடி 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 போய் டைம் மேகசின்ஸ் நிறைய அதிகமாக வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பழைய புக்கு கடைக்கு வந்துடும். அப்போது அடுத்த நாளே அந்த டைம் வீக் வந்த அடுத்த வாரமே அந்த பழைய நடைபாதை கடையில் அந்த புக்கு கிடைக்கும். இவர் போய் அதை குறைந்த விலைக்கு வாங்கிட்டு வருவார்.
அப்போ கரீம்பாய் கேட்குறாரு, எதுக்கு இதை திரும்ப திரும்ப வாங்குறீங்க, என்ன இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து அப்போது எகிப்து பற்றின ஒரு சீரீஸ் ஆஃப் கட்டுரை வந்து அதில் வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து இவர் சொல்கிறாரு, பாய் இது பாருங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வருது, சயின்ஸ் சம்மந்தமாக வரலாறு சம்மந்தமாக எவ்வளோ வருது பாருங்கள் அப்படின்னோடனே அவருக்கு அந்த கரீம்பாய்க்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துடுது. சரி தம்பி, படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கன்னு ஒவ்வொரு வாரமும் அவர் வாங்கி போகும்போதெல்லாம் அந்த இவர் வந்து பிரமிடு எப்படி கட்டப்பட்டிருக்கு, எகிப்திய மன்னர்கள் பிரமிடுகளை எப்படி கட்டினாருங்கிறது அந்த டைம் மேகசினில் வந்து அந்த புகைப்படங்களோடு அவருக்கு விளக்கி சொல்கிறாரு. அதில் அந்த ஹைலைட் என்னென்னா, அந்த கரீம்பாய் சொல்கிறாரு, நான் ஹஜ்ஜுக்கு பயணம் போவேன் கண்டிப்பாக என்னுடைய வாழ்நாளில். அவர் வந்து நடைபாதை பழைய புத்தகங்கள் விற்கிறவர். நான் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் தம்பி, எப்படியும் ஹஜ்ஜுக்கு போயிடுவேன், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர வழியில் இந்த பிரமிடுகளையும் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, இல்லை பாய், அது வேறு இடம் இது வேறு இடம், அங்கே போயிட்டு நீங்கள் இங்கே போக முடியாதுன்னா பரவாயில்ல, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப நான் போவேங்க அப்படின்னு. ஆனால் அந்த எதுவுமே கரீம்பாய் வாழ்க்கையில் நடக்கலை. அவர் மிக விரைவிலேயே உடல் நலமின்றி இறந்துடுறாரு. அவர் இறந்து போகும்போது அவருக்கு 25 ரூபா கடன் கொடுக்கணும். ஏன்னா இவருக்கு சம்பளம் வந்தால் தான் அவருக்கு செட்டில் பண்ணுவார் பணத்தை. அப்படி கொடுக்க முடியல. இவங்க ஒரு வாரமாகவும் கடை திறக்கலையேன்னு பார்க்கும்போது அப்போது அந்த தர்காவை பெருக்கக்கூடிய ஒருத்தர், சுத்தம் செய்யக்கூடிய ஒருவர் சொல்கிறாரு, கரீம்பாய் இறந்துட்டாருங்க அப்படின்னு. உடனே இவரும் அவருடைய நண்பரும் அவருடைய வீட்டை தேடிக்கொண்டு பழைய பிளாசா தியேட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடிசை பகுதியில் அவருடைய வீடு இருக்குது, அங்கே தேடி போகிறாங்க. அவருடைய மகன் இருக்கார், அவர்கிட்ட சொல்கிறாங்க, 25 ரூபா தான் இவர் கொடுக்கணும். ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு, நான் 100 ரூபாய்க்கு கரீம்பாய்க்கு கொடுக்கணும், அது வந்து அவர் இறந்துட்டாருங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும், நான் கொடுத்துட்டு போக வந்தேன்னு. நண்பர் சொல்கிறாரு, எங்க 25 ரூபா தானே கொடுக்கணும்னு. கரீம்பாய்கிட்டேருந்து நான் எவ்வளவோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், அதுக்கெல்லாம் இது ஒரு விலையாகுமா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் விட்டல் ராவ் இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு புத்தகம் அப்படிங்கிறது தகவல்களை கோர்த்து சொல்கிற ஒரு விஷயமோ அல்லது செய்திகளை கோர்வையாக தர ஒரு விஷயமோ மட்டுமல்ல, அதையும் தாண்டி வாழ்க்கையை விசாலமாக பார்ப்பதற்குரிய ஒரு பார்வையை, மனிதர்களை இன்னும் முக்கியமாக நுட்பமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான களஞ்சியங்கள் தான் புத்தகம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வருண், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிற பழக்கம் இருக்கா? அதாவது நம்ம பகுதியெலாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க நிறைய புக்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் கொஞ்சமாக வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஆனந்தி இருப்பாங்க இல்லையா, அவங்க நல்லா புக்லாம் படிப்பாங்க. அவங்க கிட்ட வந்து சில புக்லாம் அப்பப்போ நான் கடன் வாங்கி படிக்கிறது. ஆமாம், அதை கூட திருப்பி கொடுக்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொல்லி பலமுறை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அரேங்கப்பா, இவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்களா? ஆனால் இந்த புக் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா வந்து இந்த புக் லவர்ஸ்க்கு இருக்கும் வருது பாருங்க, நிச்சயமாக தாங்கவே முடியல. இல்லை, அதை விட அதிகமான பொருட்கள் அதிகமான காசு கூட விட்டு கொடுத்துருவாங்க, அந்த புக்கு மட்டும் திரும்ப கொடுக்கலன்னா கோவமே வரும். அதுக்காக தான் யாரோ ஒருத்தவங்க செம்மையாக சொல்லியிருக்காங்க போல இருக்கு, புக்கெலாம் வந்து தயவுசெய்து கடனே யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசி வரும் புதிய யுகம் எஃப்எம்ல. இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனுக்கு. இனியவை நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் அஜய் வருணன், அஜய் மணிமாறன். அப்பா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமாம், எனக்கு என்னடா அது ஏன் வித்தியாசமாக அங்கே பார்க்குறானே அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ச் இல்லை, எல்லாம் இங்கே தானே மாட்டிட்டு இருந்தாங்க. ஆமாம், காந்தியடிகள் கூட வந்து தன்னுடைய கடிகாரத்தை எடுத்து அப்போ நேரம் தவறாமை அப்படிங்கிற ரொம்ப கவனமாக எக்ஸாம்பிள். அப்புறம் அதெல்லாம் கரெக்டாக தான் வரும். நீ எதுக்கு வந்து கை கடிகாரம் ஏன் கட்டுறதில்லை? நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் அதுவும் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த வாட்ச் கட்டியிருக்கேன், இந்த பிராண்டு இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, என்னோட சட்டைக்கு மேட்சிங்காக வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மேட்டர்லாம் ஆயிடுச்சு. பட் இதை ஏன் கேட்டேன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாலும் டைம் பார்க்காம இருந்தால் தான் நம்ம வேலைகள்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, இதை தான் முதல்ல எதிர்பார்த்தேன் வரேன். நான் எப்பயுமே நேரம் பார்த்து வேலை செய்யறது இல்லைண்ணே, எப்பயுமே அப்படிதானே அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்து நேரம் பார்த்து இல்லை, வேலையே செய்யறது இல்லைண்ணே. அப்படியே இந்த கடிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் அது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. அதாவது டைம் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத தாண்டி நான் தான் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சான வாட்ச் கட்டியிருக்கேன். எக்ஸாக்ட்லி, அதோட பிராண்ட் பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி இது பண்ணிக்கலாம். ஆனா அதை பத்தி தான் இன்னைக்கு நிரஞ்சன் ஏதோ ஒரு பெரிய விஷயம் அதான் சொல்ல வந்தேன். என்னடா சம்பந்தமே இல்லாம வருணும் மணியும் வாட்ச் பத்தியே பேசிட்டு இருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால கடிகாரம் பத்தி நிரஞ்சன் என்ன சொல்றான்னு கேட்கலாமா? பார்க்கலாம். இன்றிலிருந்து ஏறத்தாழ ஒரு 3000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற மாதிரியான தொழில்நுட்ப வசதிகள் எதுவுமே கிடையாது. கை கடிகாரம் யாரும் போட்டுக்க மாட்டாங்க, சுவரில் கூட எந்த ஒரு கடிகாரமும் மாட்டப்பட்டிருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த காலம், நேரம், நிமிடம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க? இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால முதல்ல நம்ம நாழிகை அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாழிகை அப்படின்னா 24 நிமிடங்கள் அப்படின்னு பொருள். அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு நாழிகை, ஒரு நாளைக்கு எவ்வளவு நாழிகை அப்படின்னு நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நாழிகையை அடிப்படையாக வச்சு தான் நம்ம முன்னோர்கள் பழங்காலத்தில் நேரத்தை கணக்கிட்டு இருக்காங்க.
இந்த நாழிகையை வந்து துல்லியமாக கணக்கிட்டு சொல்றதுக்காகவே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச கருவியோட பேர் என்ன தெரியுமா? கடிகை. இப்போ ஆரம்னு ஒரு சொல் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆரம் அப்படிங்கிற சொல்லுக்கு வட்டம் அப்படின்னு பொருள். இந்த கடிகை, ஆரம், இந்த இரண்டும் சேர்ந்து தான் பின்னால கடிகாரம் அப்படிங்கிற அந்த சொல் உருவாச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த கடிகையிலேயே 3 வகையான கடிகைகள் இருந்துதான். நீர்க்கடிகை, நிழல் கடிகை, அப்புறம் மணல் கடிகை. இந்த நீர்க்கடிகை அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீர் துளி வந்து சொட்டு சொட்டா விழுவதை வைத்து அந்த காலத்துல நேரத்தை வந்து கணக்கிட்டு இருக்காங்க. அதே போல விழுகின்ற நிழலை வைத்து கணக்கிட்டு இருக்காங்க. விழுகின்ற இந்த மணல் அதை வச்சு கூட நேரத்தை கணக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நீர்க்கடிகை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த நீர்க்கடிகை தான் நிறைய இலக்கியங்கள்ல குறுநீர் கண்ணல் அப்படிங்கிற அந்த பயன்பாட்டில் ஆளப்பட்டிருக்கு. வட்டில் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இந்த சொல்லுக்கு என்ன தெரியுமா பொருள்? ஒரு பாத்திரம் அல்லது ஒரு கலம் அப்படின்னு பொருள். பழங்காலங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கலம் முழுக்க தண்ணீரை வந்து நிரப்பி வச்சிருவாங்க. அதற்கு பிறகு அந்த கலத்துல ரொம்ப சிறியதாக ஒரு துளை போடுவாங்க. அந்த துளை வழியா அந்த நீர் வந்து துளி துளியா வடிந்து வடிந்து கீழே விடும். ஆனா அப்படி விழுகின்ற நீரை வந்து வீணே போக விடாம இன்னொரு பாத்திரம் மூலமா அந்த நீரை வந்து சேமிச்சு வைப்பாங்க. அந்த ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு முழுமையாக இந்த நீர் சொட்டு சொட்ட விழுது இல்லையா, அதற்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதைத்தான் வந்து ஒரு நாழிகை அளவாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கணக்கில் வச்சுருந்தாங்க. இப்போ நிறைய இலக்கியங்களில் வந்து இந்த குறுநீர் கண்ணல் அப்படிங்கிற இந்த ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ முல்லைப்பாட்டு அப்படிங்கிற ஒரு இலக்கியம் இருக்குது. இந்த இலக்கியம் வந்து 10 பாட்டு இலக்கிய வகைகளில் ஒன்று. இந்த நூலில் வந்து இந்த குறுநீர் கண்ணல் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சி எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பொழுதளந்து அறியும் பொய்யா மாக்கள் தொழுதுகான் கையர் தோன்ற வாழ்த்தி எரிநீர் வையகம் வெளியிய செல்வோய் நின் குறுநீர் கண்ணல் இணைத்தென்று இசைப்ப. இந்த பாடலுடைய பொருள் என்ன தெரியுமா? கால நேரத்தை அளவிட்டு கூறுகின்ற பொய்யே பேசாத அந்த மக்கள் அரசனின் முன்னால் கைகளை தொழுதவாறு நின்று அந்த அரசனை வாழ்த்தி ஒரு முக்கியமான செய்தி சொல்றாங்க. அரசனே, அலைகடல் சூழ்ந்த இந்த வையகத்துல நீ எங்கு சென்றாலும், எந்த நாட்டுக்கு நீ வந்து படையெடுத்து சென்றாலும் ஒரு நாழிகை நேரத்துல அந்த கணப்பொழுதுல அந்த விரைவான அந்த சமயத்துக்குள்ள அந்த நாட்டை நீ வென்று நாடு திரும்புவாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்களாம். இந்த பாட்டுல குறுநீர் கண்ணல் அப்படிங்கிற அந்த சொல் விரைவு, நாழிகை அப்படிங்கிற அந்த பொருள்ல கையாளப்பட்டிருக்கு. இதே போல மற்றொரு சங்க இலக்கிய நூலான 10 பாட்டு இலக்கிய நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சியில கூட இந்த குறுநீர் கண்ணல் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வரிகள் மூலமா மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். பூமென் கணையும் பொறுசிலையும் கை கொண்டு காமன் திரியும் கருவூரா யாமங்கள் ஒன்று போய் ஒன்று போய் ஒன்று போய் நாழிகையும் ஒன்று போய் ஒன்று போய் ஒன்று. இந்த பாடல்ல ஒன்று அப்படிங்கிற சொல் நிறைய முறை வருதை நீங்க பார்க்கலாம். ஒன்று போய் ஒன்று போய் ஒன்று போய் அப்படின்னு கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த பாடல்ல முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு நாழிகை நேரம் முடிந்த உடனேயே நியமிக்கப்பட்டிருக்கிற கணக்கர்கள் வந்து எழுந்து, மன்னவா, ஒரு நாழிகை நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுதான் இந்த பாடல்ல சூசகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக அன்றைய காலகட்டங்கள்ல இந்த நாழிகை என்பதுதான் இந்த நேரத்துக்கான முக்கியமான ஒரு அளவுகோலாக இருந்திருக்கு. இன்றைய காலகட்டங்களில் நிறைய நவீனமான புதிதான கைக்கடிகாரங்கள் வந்தாலும் இந்த நீர்க்கடிகை, நிழல் கடிகை, இந்த குறுநீர் கண்ணல் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப புதுசாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குல்ல. வந்து இப்போ ஒரு சூப்பரான வெப்சைட் எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த வெப்சைட் வந்து சரியில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை, நாம என்ன டாபிக் பேசணுமோ அது ரிலேட்டடாக வந்து நான் ஒரு வெப்சைட் எடுத்து வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா animal-rights.com அப்படிங்கிறது அந்த வெப்சைட். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. animal-rights.com. அவ்வளோதான். ANIMAL-RIGHTS.com. animal-rights.com. சரி, என்ன மாதிரியான விஷயங்கள் இது உள்ள போனீங்கன்னா என்னென்ன மாதிரியான இந்த விலங்குகள் அமைப்பு இருக்குல்ல அது பற்றியும், அந்த விலங்குகளை வந்து நம்ம எப்படிலாம் பாதுகாக்கணும், அப்புறம் அது உண்டான சட்டங்கள்லாம் என்னென்ன இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிறது பார்த்தா வந்து விலங்குகள் எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் போல இருக்கு. நிச்சயம் விலங்குகள் சார்ந்தமான எல்லா தகவல்களையும் அது உள்ள போய் புரட்டி எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் நம்மளோட ஷோ வந்து இன்னைக்கு யாராவது பாதியில இருந்து பார்த்துருந்தாங்கன்னா, சில பாயிண்ட்ஸ்லாம் காதில் கேட்காம மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா அது வந்து உள்ள போயிட்டு அவ்வளோ விஷயம் இருக்கு, எவ்வளோ வேணுமா எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து லிமிட்டே
லிங்கே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, animalrights.com சொல்லியாச்சு. ஆமா, கடைசி பக்கம் வரைக்கும் வந்தாச்சு ஸ்கிரிப்ட்ல. இனிமேல் சொல்றதுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம வெப்சைட் சொல்லிட்டோம் அப்படின்னாலே அவ்வளவுதான், நம்ம கிளம்ப வேண்டியதான். வேற வழியில வரும். நம்ம கிளம்புறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நிறைய தகவல்கள் சேகரிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு திருப்தி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அப்ப இமிடியேட்டா கிளம்பிடலாமா? நம்ம கிளம்புறது நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதியா? எனிவே, நீங்க இன்னைக்கு எங்களோட ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன கெஸ்ட் மாதிரியே ட்ரீட் பண்றீங்க? நானும் சக நீங்க என்னைக்கு ஒரு நாள் நம்ம 2 பேர் மீட் பண்றோம்ல, அதனால தான். பட் எனிவே, திருப்பி நாளைக்கு நம்ம நிறைய தகவலோட புது தகவலோட இவங்கலாம் வந்து சந்திக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று வித் மணிமாறன் அண்ட் வருண்.